நீ படிக்கிறதுடைய கருத்து உனக்கு தெரியுமான்னு கேட்குறேன். நீ படிக்கிற விஷயம் ஏன்னா இவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாது. ஏன்னா ஒரு புறஜாதியான், அவனுக்கு பழைய ஏற்பாடு விஷயங்கள்லாம் தெரியாது ஒன்றுமே. அப்போ அவன் படிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் கேட்குறேன், உனக்கு இதெல்லாம் தெரியுமான்னு கேட்குறேன். அப்போ இவருடைய ஆன்சர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரு? இந்த மந்திரி கிட்ட இருந்து நம்ம அதிகமான விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கோம். என்னன்னா, இவர் ஒரு மந்திரி, பிலிப் யாருன்னே தெரியாது. பிலிப் என்ன ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு கூட எனக்கு தெரியல. அப்போ ஒரு சாதாரண ட்ரெஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவர் கூட மந்திரி, ரதங்கள், குதிரை ஓட்டுறவர் கூட நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, இவருக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர் மந்திரியாச்சு, படிச்சவர். இவர் என்ன பண்ணிருக்கலாம், எனக்கு நீ சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை, இது நான் எங்கள் ஊரில் போயிட்டு யாராவது படிப்பாளிக்க மேதைகள் இருப்பாங்க, அவங்க கிட்ட என்ன பண்ணியிருப்பேன், நான் போய் கற்றுப்பேன் அப்படின்னு கூட இவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இவருடைய ரிப்ளை எப்படி இருந்திருக்கு பாருங்களேன், ரொம்ப ஹம்பிளாக இருந்திருக்கு. கடவுளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக எங்கேயும் இறங்கக்கூடிய ஒரு மனிதன் இவர். அதுதான் படிங்க, அதை அடுத்த வசனம். ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் பிலிப்பை ஏறிட்டாரா இல்லைன்னா இவர் தான் கூப்பிட்டாரா? இங்க இவர் தான் கூப்பிடுறாரு. யாரு? மந்திரி. எப்படி அவருக்கு அந்த அவர் போய் நம்ம கூட உட்கார வைக்கணும்ன்ற இந்த இது எண்ணம் எப்படி இந்த மந்திரிக்கு வந்திருக்கும்? அதான் சொல்றேன், கடவுளை பத்தி தெரிந்து கொள்வதற்கு நாம் இவருக்கு தெரிஞ்சிருக்க. பிலிப்பு அவருக்கு தெரியும், ஏன்னா அவர் ஒரு யூதன். இவருக்கு தெரிஞ்சிருக்கும். யாருக்கு? மந்திரிக்கு. யூத மக்கள் சேர்ந்தவர்கள் பிலிப்பு. அப்ப இவருக்கு இந்த வேத வசனத்தை பத்தி தெரியறதுனால அவர்கிட்ட கூட்டு நீ எனக்கு சொல்லிக் கொடுன்ற வந்திருக்கு. இதுதான் நம்மளுக்கும் இருக்கணும். இதுமாரி தான் நம்ம வேத வசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ சபைக்கு தான் சொன்னேன், இப்போ தான் சொன்னேன், சபைக்கு ஏன் நம்ம கூடி வரோம்னா வேத வசனத்தை ஒருவருக்கொரு கற்றுக்கொள்வதற்காக தான். எல்லா சந்தேகங்களும் சபையிலே நாம் தீர்க்கணும். வீட்டில் இருந்தோம்னா நமக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா? அப்புறம் நம்ம எப்படி கற்றுக்க முடியும்? அதனால தான் சபை கூடுது. நான் பேசிட்டு நீங்கள் கேட்டு போகணும்னு அவசியமே இல்லை. இதுக்காக நம்ம சபை கூடல. சபைக்கு ஒரு கடவுளை கற்றுக்கொள்ளணும். இங்கே தான் அது எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த மந்திரி மாதிரி சந்தேகங்கள் இருக்கும். எங்க பழைய ஏற்பாட்டில் இயேசுன்ற பேர் ஏன் கொடுக்கல அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கும். நிறைய சந்தேகங்கள் வேதத்தில் இருக்கும். அதெல்லாம் எங்க நம்ம தீர்க்கணும்? அதை பற்றி கற்றுக்கொண்ட மாதிரி நம்ம கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் அங்கே மந்திரி அதை பண்ண அவரே நம்மளாம் கேட்கறதுல தப்பு இல்லை. ஒருவர் நம்ம சந்தேகங்களை கேட்டு வேற வசனத்தை கற்றுக்கொள்வது. அப்பதான் நம்ம கடவுளுக்குள்ள வளர முடியும். இங்கே அதான் நடக்குது. அடுத்தது என்ன? அடுத்தது வசனத்தை படிங்க. இந்த ஆட்டை போல அடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது இந்த மாதிரி தீர்க்க தரிசன வசனங்கள்லாம் இருக்கும்பொழுது இவருக்கு புரியல. யாருக்கு? இந்த மந்திரிக்கு புரியல. ஸோ மந்திரி என்ன கெஸ் பண்ணுறாருன்னா, இந்த வசனம் அவர் அடிக்கப்பட்டார், அவர் மயிர் கத்திரிக்கணும் போல ஆட்டை போல கொண்டு போகப்பட்டார், அவர் அடித்தாங்க, அவர் செத்தாரு அப்படிலாம் இருக்குதுல்ல, இது யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு யார் கேட்குறா? இந்த மந்திரி கேட்குற. ஒருவேளை நம்ம ஒரு புக்கு எழுதிருக்கோம் வச்சுங்க, அந்த புக்கில் ரொம்ப சோகமான வசனங்கள்லாம் கோட்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுங்க. சடனாக நம்ம என்ன திங்க் பண்ணுவோம், ஒருவேளை அந்த புக்கோட எழுதின அந்த ஆத்தர் தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருப்பாரோ, அதனால அவர் எழுதியிருப்பாரு அப்படின்னு கெஸ் பண்ணுவோம். இல்லைன்னா அந்த ஆத்தர் வேற யாரை குறித்து அந்த ஆசிரியர் எழுதியிருக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி தான் இங்கே யார் கேட்குறா? இந்த மந்திரிக்கு. அந்த வசனத்தை படிங்க, 34. யாரை குறித்து சொல்லுகிறார்? அதான் அந்த ஏன்னா அந்த புக் ஏசாயா புக்கு எழுதுனாரு. ஒரு அவர் தான் எழுதினாரு. அவரை குறித்து அவர் சொல்லி இருக்கிறாரா இல்லைன்னா ஓகே. இப்ப இந்த வசனங்கள்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்குதா? இதை இவர் படிக்கிறது ஏசாயா சொல்லுதானே படிச்சுட்டு இருக்காரு. பழைய ஏற்பாட்டில் இந்த வசனங்கள் இருக்குதா நம்ம செக் பண்ணணும். இதுதான் நான் பைபிள்ல ஸ்டடி பண்றதே தான். ஏசாயா 53ஆம் அதிகாரம் அதை படிங்க. 6ஆம் வசனம் படிங்க. ஓகே. கர்த்தரோ, இதெல்லாம் நம்ம படிக்கணும்னா நிறைய விஷயம் நமக்கு தெரியும். ஏன்னா கர்த்தரோன்ற ஒரு பர்சன் வருது. அடுத்தது என்ன சொல்றாரு? படிங்க. ஓகே. கர்த்தரோன்னு ஒரு பர்சன். நம்ம எல்லாரோட அக்கிரமத்தையும் யாரு? அவர் மேல். இன்னும் ஒரு பர்சனை குறிக்கும். அவர் மேல் விழப்பின. அதுக்கப்புறம்
இப்பதான் அதோடைய ஸ்டேட்மெண்ட்லாம் அவர் படிச்சுட்டு இருக்கான். படிங்க. இதுதான் இங்க இப்ப நம்ம படிச்சோம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில. அதுக்கப்புறம் ஸோ இப்போ இந்த மந்திரி படிச்சது எதுன்னு தெரிஞ்சிச்சா? ஏசாயா 53ஆம் அதிகாரம் அவர் படிச்சுட்டு இருந்திருக்கிறார். யாரு? இந்த மந்திரி. இப்பதான் இவருக்கு ஒரு சந்தேகம் வரும்போது கேட்குறாரு. பிலிப்பு வந்து அழகா சொல்றார். என்னன்னு? அடுத்த வசனம் 35ஆம் வசனம் அப்போஸ்தலர்ல 8ஆம் அதிகாரத்துல. அப்பொழுதுதான் பிலிப் இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இப்பதான் இயேசுவை குறித்து சொல்லிட்டார். அப்ப தெரிஞ்சிருச்சு இயேசுதான் இந்த வசனத்தின்படி எங்களுக்காக சிலுவைக்கு போய் ஆட்டை போல் அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் நம்ம அக்கிரமத்தை எல்லாத்தையும் அவர் தான் சுமந்தார் அப்படின்றது இப்ப பிலிப்புக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமா பழைய ஏற்பாட்டுல கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த அவங்களுடைய வேத புஸ்தகங்கள்லயே இயேசுவை குறித்து இருக்குது அப்படின்னு இப்ப யாருக்கு கிளாரிஃபை ஆயிடுச்சு? இந்த மந்திரிக்கு. இப்ப சடனா அவர் வந்து கிளாரிஃபை ஆனோடனே அவர் விசுவாசம் வந்துருச்சு யாருக்கு மேல? அப்ப அவர் தான் உண்மையான கடவுளா இருக்கு. எத்தனையோ தடவை அந்த பிலிப்பு வந்து அந்த மந்திரி வந்து எருசலேமுக்கு வந்துட்டு போயிருப்பாரு. ஆனா இந்த டைம் வர்றது தான் அவருக்கு என்கவுண்டர் நடந்து அவர் ரட்சிக்கப்பட்டுக்குவார். ரொம்ப சந்தோஷமா இருப்பார். யாரு? அவர் வந்துட்டு வேற ஏதோ வேண்டுதலுக்காக வந்தார். ஆனா அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு போறார். இப்போ வந்து அந்த எருசலேம் கோயிலுக்கு வந்து இதெல்லாம் பைபிள் இல்லை, நம்மளுடைய கெஸிங். இது எல்லாமே இப்படிலாம் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு சரிங்களா? வேற ஒன்றும் கிடையாது. அடுத்தது 36ஆம் வசனம். இப்ப அந்த விசுவாசம் வந்துருச்சு அந்த மந்திரிக்கு. ஓகே அவங்க என்ன பண்றாங்கன்னா வழி நடந்து போறாங்க, தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வராங்க. அப்போ ஓகே இப்ப இங்க எப்படி வந்திருக்கு இந்த தோட்டம் இருக்கும்? பிலிப்பு கூட இதெல்லாம் சொல்லவே இல்லை. நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு எப்படி இவருக்கு ஞானஸ்நானம் என்னன்னு தெரியும்? புறஜாதி தானே இவருக்கு. இந்த கேள்விகள்லாம் நம்ம படிக்கும்போது நமக்கு வரணும். அப்பதான் நம்ம பைபிளை கடவுளை கற்றுக்கொள்ளவே முடியும். இவர் ஒரு புறஜாதியான். பிலிப்பு கூட இதெல்லாம் சொல்லல, பழைய ஏற்பாடு விஷயம் தான் சொல்லி கொடுத்தாரு. பழைய ஏற்பாட்டுல இயேசு இருக்கான்னு இவருக்கே கேட்கிறாரு. யார்கிட்ட? பிலிப்பிட்ட வந்து இவரே ஏற சொல்றாரு, கத்துக்கிட்டாரு, கேட்கிறாரு. எனக்கு வந்து ஞானஸ்நானம் கூட அந்த தண்ணீரில் ஒரு இடத்துல வந்தோடனே எனக்கு இங்க ஞானஸ்நானம் கொடுக்க தடை என்ன? இதெல்லாம் எத்தனை நாள்ல நடக்குது? இந்த ஞானஸ்நானமும் இந்த ரட்சிப்பும் விசுவாசமும் ஒரே நாள் நடக்குது பாருங்க. நம்ம இப்பெல்லாம் மாறிட்டோம். நம்ம எல்லாருமே வந்து இப்ப இந்த கிறிஸ்தவர்கள் பாருங்க, ஒரே நாள்ல விசுவாசம் கடவுள் மேல வைக்கிறாங்க. உண்மையான பற்று கடவுளை பற்றி வேதத்துல தெரிந்து கொள்றாங்க. அப்பவே சந்தேகங்கள் வருமா கற்று தேர்ந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு போறாங்க. நம்மளாம் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு பல மாதங்கள் தள்ளி போடுறோம். நம்ம கத்துக்கணும். அதுதான் சொல்றேன். இதெல்லாம் அப்புறம் ஏன் நான் கேட்ட கேள்வி வந்துடலாம். எப்படி இவருக்கு தெரியும்? இந்த மந்திரிக்கு எப்படி தெரியும் நான் ஞானஸ்நானத்தை பற்றி? யாரா கெஸ் பண்ணுங்க, மந்திரிக்கு எப்படி தெரியும்? யோசிங்க. சிம்பிளா தான் ஆன்சர் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இதெல்லாம் யோசிங்க, எப்படி இவருக்கு தெரியும்? ஒன்றும் இல்லை, நான் சொன்னேன்ல, அவர் வந்து எருசலேமுக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது ஸ்தேவானை குறித்து கேள்விப்பட்டிருப்பார் சொல்லிட்டு. அப்போ ஸ்தேவான் வந்து யார் செத்தாங்க? இயேசு சாட்சி கூட தான் செத்தாங்க. இயேசுனா யார் கேள்விப்பா? அப்போஸ்தலர்கிட்ட யார் போயிருப்பாரு? அப்போஸ்தலர் இருக்கிறாங்கன்னு சொன்னல எருசலேமில், அவரை தவிர மற்றெல்லாம் போயிட்டாங்க. அப்போஸ்தலர் இருக்கும்போது அப்போஸ்தலர்கிட்ட போய் இவர் இயேசு பற்றி விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? பேதுரு என்ன சொல்லி அந்த வசனமும் நான் கெஸ் பண்ணுற வசனம் பேதுரு சொன்னது என்னவா இருந்திருக்குமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனம் படிங்க. இந்த வசனம் ஆக்சுவலி வேற ஒரு ஒகேஷனில் நடந்திருக்கும். பட் ஆனால் இவர் இதை கோட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். யார்கிட்டனா அந்த மந்திரி கிட்ட. நீங்கள் என்ன பண்ணணும்? மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாம தான் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னோடனே இவருக்கு ஞானஸ்தானம் என்பது ஒன்று பேதுரு மூலியமா யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? இந்த மந்திரி. ஆனால் முதல் கண்டிஷன் மனம் திரும்பி விசுவாசித்த பிறகுதான். அப்புறம் இந்த 8ஆம் அதிகாரத்தில் ஒரு மனம் திரும்பி விசுவாசித்த உடனே அடுத்தது என்ன நமக்கு வருது? பேதுரு சொன்னது மனம் திரும்பி விசுவாசித்த உடனே என்ன பண்ணிருக்கணும்? இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்போ உடனே இவர் என்ன பண்றது? டைமே டிலே பண்ணல. நம்ம ஊருக்கு போய் எடுத்துக்கலாம், இல்லை போயிட்டு நான் அடுத்த டைம் ட்ரிப் வரும்போது நான் எடுக்கிறேன் அப்படின்னு கூட யார் சொல்ல? யார்கிட்ட கேட்கல. இதுதான் அதுதான் சொல்றேன். இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்வது என்றால் இதுதான். என்னன்னா நம்ம சொந்த தெய்வமா ஏற்றுக்கிட்டோம். நான் ஞானஸ்தானம் எடுக்க போறேன், அதுக்கு யாருமே தடையில்லை.
நம்ம ஞானஸ்தானம் வீட்டில் சில பேர் என்ன மாறிடுச்சு. இப்போ தப்பு சொல்ல முடியாது, அவங்களுடைய அறியாமை தான். ஏன்னா பீப்புள் என்னன்னா, அவங்க புதுசாக ஒருத்தங்க வராங்க, அவங்க ரசிக்கப்படுறாங்க, இயேசுவை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் ஞானஸ்தானம் வீட்டில் பர்மிஷன் கேட்கணும். அப்பா ஹிந்துவாக இருக்கார், அம்மா ஹிந்துவாக இருக்காங்க, வீட்டில் பர்மிஷன் கேட்கணும்னு சொல்லுவாங்க. தேவையில்லை. ஏன்னா சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்வது என்றால் உன்னுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட இயேசுவை. ஸோ ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது, உன்னுடைய சொந்த முடிவு அது. அதுதான் பெற்றோர்கள் சொந்தக்காரங்கள் சொல்ற முடிவே கிடையாது. அதுதான் இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றேன். இந்த பிலிப்பு ஒருவேளை சொல்ல நான் வீட்டில் போய் நான் கேட்டு கூட வரல, என்ன பண்றாரு, அங்கேயே படிங்க, அதை படிச்சு முடிங்க, முடிச்சிடலாம். தடை என்ன என்றாரு, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை. இதுதான் கண்டிஷன். இயேசுவை விசுவாசித்தால் ஞானஸ்தானம் தடையில்லை. இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன், இதுதாங்க மேட்டர். அவர் இயேசு விசுவாசிக்கிறேன், எல்லாரும் இயேசு விசுவாசிக்கிறாங்க, ஆனால் இயேசு தான் கடவுள் என்று விசுவாசிக்கணும். அதுதான் இயேசு தான் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன் சொல்றேன். சரிங்களா? அப்புறம் சொல்லும்போது அவருக்கு என்ன பண்றாங்க, ரதத்தை நிறுத்தி சொன்னான். அப்போது பிலிப்பு மந்திரி ஆகிய இருவரும் தண்ணியில போய் இறங்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, இவங்க என்ன ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க? தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்களா இல்லை முழுகி ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்களா? அந்த கேள்வியும் கேட்கலாம். என்ன ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க இவங்க? என்ன வேதத்தை சொல்லப்படல, பட் நீங்க கெஸ் பண்ணுங்க. இவங்க என்ன ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க? தெளிச்சு ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்களா இல்லை முழுங்கி எடுத்திருப்பாங்களா? நீங்க ஆன்சர் சொன்னா அதுக்கான ரீசனும் சொல்லணும். சப்போஸ் தெளிச்சு ஞானஸ்தானம் தெளிச்சு அதுக்கு ரீசன் சொல்லுங்க. இல்லை முழுங்கி எடுத்தாங்க, அதோட ரீசன் சொல்லுங்க. ஏன் சொல்றீங்கன்னு உங்களுக்கு தெரியணும், சும்மா சொல்லக்கூடாது. ஏன் நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம்னு நமக்கு தெரியணும். அது ப்ராப்பரா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு நம்ம சொல்லணும். ஒன்றும் இல்லை, இவர் தெளிச்சு ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம். எப்படி தெரியுமா? ரதத்தில் போயிருக்கிறாங்க. ரதத்தில் போகும்போது இயேசு விசுவாசிச்சார். தெளிச்சு ஞானஸ்தானம் எடுக்கணும்னா இவர் மந்திரி, போகிற வழியில் சாப்பாடு, இவர்கிட்ட தண்ணி பாட்டில் எல்லாமே இருந்திருக்கும். அப்போ ரதத்திலே தண்ணி எடுத்து பாட்டில் என்ன பண்ணியிருக்கலாம், தெளிச்சு விட்டுருக்கலாம். யாருக்கிட்ட? இல்லைன்னா இறங்கி கூட அந்த பாட்டில் எடுத்து தெளிச்சிருக்கலாம் யாருக்கு. ஆனால் இவங்க போகிற இடம் தண்ணீர் உள்ள ஒரு இடத்துக்கு போகிறாங்க. எதுக்காக? தண்ணியை தேடி. எதுக்காக அங்கே போகணும்? தெளிப்பு ஞானஸ்தானம் எடுக்கணும்னா அப்பயே பாட்டிலே பானையிலேருந்தே எடுத்துருக்கலாமே. ஆனால் இவங்க தண்ணீர் இடத்துக்கு போகும்போது இவங்க முழுங்கி தான் எடுத்திருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் சொல்கிறேன். அது ஒரு சின்ன நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நம்ம இப்படி தான் அவங்க ஞானஸ்தானம் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இது நம்ம என்ன அப்புறம் படிங்க 39வது வசனம். சந்தோஷம் எடுத்து அவன் வழிகிட்டு அவன் போயிட்டான். ஆனால் இவன் நோக்கம் வேற. இவன் போனது வேற மாதிரி போயிட்டான். யாரு இவன் இதெல்லாம் நினச்சே பார்த்துருக்க மாட்டான். எத்தோப்பியாலேருந்து கிளம்பும் போது வண்டியில் நம்ம இன்னைக்கு போயிட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு வருவோமா, இயேசுன்னு இவர் கடவுளை தெரிஞ்சுக்குமானே இவனுக்கு அந்த ஐடியாவே இருந்திருக்காதுல்ல. ஆனால் அவன் வேற ஏதோ நோக்கத்தோடு அந்த கோயிலுக்கு ஏதோ கும்பாபிஷேகம் அட்டன் பண்ணுற மாதிரி கடைசியில் அங்கே அவன் நடந்த விஷயத்து, ஆனால் அங்கே தேடல் வந்திருக்கு. அதுதான் அங்கே மேட்டர். என்னன்னா அவங்க போயிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு அவன் வந்திருக்கலாம். ஆனால் அவன் அப்படி வராமல் யார் அந்த இயேசு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக ஸ்தேவான் செத்து போனாரு, ஏன் சாவடிச்சாங்க, அப்படியே அந்த தேடல் வருது. அப்போஸ்தலர்கிட்ட வரையும் போயிட்டாரு. அவங்க கிட்ட சந்தேகம் கிளாரிஃபை ஆகலை. அப்புறம் அவர் முயற்சி எடுக்கிற என்ன நம்ம அந்த வேதத்தை எடுத்து படிப்போம். இதுதான் நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். நானாக நீங்கள் எல்லாருமே கடவுளை கற்றுக்கொள்வதற்கு நாம் பிற இடத்துல கற்றுக்கிறது நல்ல விஷயம். அதே நேரத்தில் நாம் வேதத்தை, ஏன்னா வேதம் நமக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு பைபிள் அவர் நமக்கு எவ்வளோ கிருபை. ஒரு நாள் பார்க்கலாம் பைபிள் நம்ம கையில் எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு. அது படிக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பைபிள் நம்ம கையில் எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு. பைபிள் கம்ப்ளீட்டாக தேவனுடைய வார்த்தை என்பது. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே சொந்தமாக அவருடைய வார்த்தை, அவர் என்னென்னலாம் பேசணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்கிறார். யாரு? இங்கே. ஸோ நாம் நம்ம கடவுளை பற்றி கற்றுக்கொள்ள நம்ம வேதத்தை நம்ம கையில் எடுக்கணும். கடைசியாக நம்ம எப்போ பைபிளை எடுத்தோம் கையில் நம்ம யோசித்து பார்க்கணும். எந்த நோக்கத்துக்காக எடுக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பரிசுத்தமாயிடணும், அதுக்காக பைபிள், அந்த நோக்கத்தோடு நம்ம பைபிள் படிக்கக்கூடாது. நைட்டு தூங்குறப்ப சங்கீதம் 91 படிச்சுட்டு தூங்குறது, இந்த ஒரு விஷயத்துக்காக, இல்லை பேய் பிசாசு வராதுன்னு டப்புன்னு பைபிள் எடுத்து ஒரு வசனம் பார்க்கறது, இது இவ்வளோ பைபிள் எந்த அளவுக்கு மட்டப்படுத்துகிறோம் பாருங்களேன். அதுக்காக பைபிள் நம்ம கையில் எழுதி கொடுக்கப்படலை. நாம் கடவுளை கற்றுக்கொள்ள தான் அவர் திருவசனத்தை கொடுத்துருக்க. யார் அந்த கடவுள்? உண்மையான கடவுள், சர்வலோகத்தையும் படைத்த அந்த கடவுள் யார் அவர் என்பது தான் பைபிளை எடுக்கணும். அவரை கற்றுக்கொள்வதற்கு
அவரை பற்றி தெரிஞ்சிருக்கு. ரெண்டாவது, நாம யாருன்னு பைபிள் படிக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும், நம்ம எந்த கண்டிஷனில் இருக்கோம், இவ்வளோ தவறு பண்ணுறோம் போல இருக்குது. இப்போ இந்த ஒரு பேசேஜ் படிக்கும்போதே நம்மள எவ்வளோ தெரியுது நம்மளுடைய மிஸ்டேக்ஸ்லாம். இந்த மந்திரி கிட்டேருந்து இவ்வளோ விஷயம் நம்ம கற்றுக்குறோம். இதுதான் பைபிள் நம்ம யார், நம்ம என்ன செய்யணும் கற்றுக் கொடுக்கும். புரியுதுங்களா? ஸோ நம்ம பைபிள் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். கடைசியாக நம்ம பைபிளை எப்போ கண்ணீரோடு எடுத்து படித்தோம், எப்போ நம்ம கடவுளை கற்றுக்கொள்ளலாம் என்று வெறுத்து எடுத்தோம் கடைசியாக. அதேமாரி அந்த தேடல் அவருக்கு இருந்த நமக்கும் பைபிளில் குழப்பங்கள் இருக்கும்போது நிறுத்தி விடாதீங்க யாருமே. பைபிளில் சில வசனங்கள் குழப்பும் போதோ இல்லை கான்ட்ரடிக்ஷன் நீங்கள் பார்க்கும்போதோ தயவு செய்து அதோடு நிறுத்திட்டா கடவுளை நீங்கள் முழுமையாக கற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்துட்டு போயிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. கடவுளை இயேசு யார், அவரை கற்றுக்கொள்வதை விட இந்த உலகத்தில் நமக்கு வேறு என்ன வேறு? ஏன்னா அவரு தான் நம்ம கிருபையாக மீட்டெடுத்தார்ல. கடவுளே பூமிக்கு வரும்பொழுது நாம் மனுஷங்க நம்ம அவரை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள என்ன நமக்கு பண்ணணும், அதை விட வேற நமக்கு இல்லை. அதனால பைபிளை நம்ம டெய்லியுமே நம்ம பைபிளை படிக்கிறதுல பைபிளை நாம் கற்றுக்கொள்ளணும், கடவுளை கற்றுக்கொள்ளணும். வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். வேதத்தை படிக்கிறவங்க பாக்கியவான் பைபிளே இல்லை. வேதத்தை படிக்கிறவங்க பாக்கியவான். வேதத்தை விட தியானமாக இருக்கிறோம். வேதத்தை கற்றுக்கொண்டு அதன்படி நம்ம வாழ முயற்சி செய்யலாம். நம்மளாம் கண்ணில் பிடிச்சி அடிப்போம்.